அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ புக்லெட்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த புக்லெட்டில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்னலாம் முக்கியமாக நம்ம பார்க்கணும், எப்படி இந்த புக்லெட் யூஸ் பண்ணணும், ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், ஸோ எல்லா காலேஜை பற்றின டீட்டெயில்ஸும் இந்த ஒரு பிடிஎஃப்பில் இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் அபவுட் த காலேஜஸ், கல்லூரிகள் பற்றிய தகவலில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறது உங்களுக்கு கவர்மெண்ட் தான், டோட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ இதில் இருக்க டீட்டெயில்ஸை நீங்கள் கண்டிப்பாக நம்பலாம். ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை படிச்சுக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் கோட் நம்பர் வைஸ் கொடுத்துருக்காங்க. கோட்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு காலேஜ் கோடு கொடுப்பாங்க இந்த கவுன்சிலிங் அப்போ. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய காலேஜ் கோடு 1, எஸ்எஸ்என் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய காலேஜ் கோட் 1315. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோட் வைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வைஸ். ஸோ ஏல ஆல்ஃபா இன்ஜினியரிங் காலேஜ், பினா பீட்டா இன்ஜினியரிங் காலேஜ், சினா கேட்டாஸ்ட்ராஃபி இன்ஜினியரிங் காலேஜ், டினா டென்டிஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இப்படி ஆர்டர் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து லிஸ்ட் ஆஃப் கோர்ஸ் கோட் அண்ட் பிரான்ச். ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் ஒவ்வொரு கோர்ஸ் கோட் இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ். இப்போ அதே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடியில் செல்ஃப் சப்போர்ட் இருக்குது, அது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஎம்னு வரும். ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காலேஜ் டீட்டெயில்ஸ், அந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அது என்பிஏ அக்ரிகேட் இருக்குதா, அந்த காலேஜோட நேக் என்ன, ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கூட அனெக்ஷர் எக்ஸ்ட்ரா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டு எப்படி இருக்கும், ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் உங்களுக்கு ஏதாச்சும் காலேஜில் அதிகமாக வாங்கினாங்கன்னா என்ன நம்பருக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும், அது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு காலேஜோட ஒரு அப்ராக்சிமேட் டியூஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஒருவேளை உங்களுக்கு கவுன்சிலிங் பிடிக்கல, நீங்கள் பாதியிலே இருக்கும் போதே, ஸோ உங்களுக்கு பணத்தை அவங்க திரும்ப தரதுக்கான ரீஃபண்ட் ஃபார்ம் இருக்கும். ஸோ இது எல்லாமே அனெக்ஷர்ஸில் கொடுத்துருக்காங்க. லெட் மீ எக்ஸ்பிளைன் ஒன் பை ஒன். இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த காலேஜ். ஒவ்வொரு காலேஜுக்கும் டிஎன்ஏ கோடு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ்க்கு 1, ஏசிடி கேம்பஸ்க்கு 2. ஃபஸ்ட்டில் இருக்கிறது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், அதுக்கடுத்து உள்ளது கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ லாட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆர் தேர். ஸோ தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட், ஜிசிடி, அதுக்கடுத்து ஜிசிஇ, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஜிசி இருக்குது. ஸோ எல்லா ஜிசியும் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ அதுக்கடுத்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், நெக்ஸ்ட்டு செக்ரி அண்ட் சிப்பட். ஸோ ஒவ்வொரு காலேஜுக்கும் கவுன்சிலிங் கோடு. இனி நீங்கள் கவுன்சிலிங் கோடு ரெஃபர் பண்ணணும்னு அவசியமே இல்லை, இந்த ஒரு புக் இருந்தால் உங்கள் கையில் போதும். ஸோ நீங்கள் அதுக்குன்னு மெனாக்கட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா காலேஜுக்கும் கொடுத்துருப்பாங்க, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லா காலேஜுக்கும் நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 13-15 ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எஸ்எஸ்என் காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா காலேஜுக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கவலைப்பட தேவையில்லை. ஓகே, இது ஒரு பெரிய லிஸ்ட்டாக போகும், நிறைய காலேஜ் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா டிஎன்ஏ கோட் முடிஞ்சிருச்சு. ஸோ இது டிஎன்ஏ கோட் வைஸ் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் வைஸ். 1ல் உள்ள காலேஜ் என்ன, 2ல் உள்ள காலேஜ் என்ன, 1ல் ஆரம்பிச்சு 5990 வரைக்கும் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அதே லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் தான் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கும். ஏசிடி காலேஜ், ஏகேடி காலேஜ், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஏலாம் வரும். அதுக்கடுத்து பிசிடின்னு சொல்லி Z வரைக்கும் நமக்கு வரும். ஓகே, நான் அதை டைம் பீங் நான் ஸ்க்ரால் பண்ணிடுறேன். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் கோட் அண்ட் பிரான்ச் நேம். எத்தனை பிரான்ச் இருக்குது பாருங்கள். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ இதனுடைய பிரான்ச் கோட் AD/11. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு AE, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்க்கு AG. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்க போகிற இன்ஜினியரிங்கோட பிரான்ச் கோட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஐடிக்கும் ஐடிஎஸ்எஸ்க்கும் வித்தியாசம் இருக்குது. ஐடிக்கு தான் ஐடின்றது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு ஐடின்றது பிரான்ச் கோட். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்னு இந்த எஸ்எஸ்னாவில் இல்லை, நார்மலாக வாங்குகிற ஃபீஸை விட ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணணும். மற்றபடி எல்லாமே சேம், ஒரே இடத்துல தான் 2 பேருமே படிப்பீங்க. நார்மல் கோர்ஸில் ஃபீஸ் கட்டி வந்தவனும் அவங்க கூட தான் இருப்பான், நீங்களும் அங்கே தான் இருப்பீங்க. ஸோ அதுக்கு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கோர்ஸ் கோட் ரொம்ப முக்கியம், அதான் பிரான்ச் கோடு. ஸோ இந்த மாதிரி எல்லா பிரான்ச்சுக்கும் இருக்குது, அதை நான் இங்கே ஷோ பண்ணிட்டேன். அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு காலேஜை பற்றின A to Z தகவல்கள். அந்த காலேஜோட பிரின்ஸிபல் யார், அந்த காலேஜ் எங்கே இருக்குது, அந்த காலேஜோட தாலுக்கா என்ன, அந்த காலேஜ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, அந்த காலேஜோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அந்த காலேஜோட வெப்சைட், நேக் இருக்குதா, எத்தனை என்பிஏ இருக்குது, ஸோ அதுக்கடுத்து நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் என்னது, பேங்க் நேம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஒவ்வொரு காலேஜுக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. முக்கியமானது என்ன நீங்கள் இங்கே பார்க்கணுன்னா இந்த என்பிஏ அக்ரிடேஷன் நீங்கள் பார்க்கணும். ஸோ கவர்மெண்ட் காலேஜை நீங்கள் விட்டுருங்க, கவர்மெண்ட் காலேஜ் நீங்கள் பார்க்க தேவையில்லை யூனிவர்சிட்டி காலேஜஸ்க்குலாம். அதை தவிர்த்து உள்ள காலேஜ், இப்போ நான் ஆர்எம்கே காலேஜ் எடுக்கிறேன் பாருங்களேன். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு காலேஜ். பார்த்தீங்கன்னா நேக் கிரேட் பாருங்கள் A+ வச்சுருக்காங்க.
ஸோ அவங்களுடைய NAC 2022 வரைக்கும் வேலிட் இருக்குது. ஸோ எல்லா ஸ்டேட்டஸும் அவங்க வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா NB அக்ரிகேட்டட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கோர்ஸ்க்கும். சினா கெமிக்கல் இன்ஜினியரிங், சிஎஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இனா ட்ரிபிள் இசினா இசி. ஸோ இப்படி ஒவ்வொரு கோர்ஸஸாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எத்தனை சீட் எடுக்கிறாங்க, அப்ரூவ்ட் இன்டேக் எத்தனை இது நாங்கள் வந்து எடுப்போம். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா 60 சீட் இருக்குது இந்த TNEA வழியாக. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு 180 சீட் இருக்குது. எந்த வருஷம் அந்த கோர்ஸ் ஆரம்பித்தாங்க, அந்த கோர்ஸ்க்கு NBA அக்ரிடேஷன் இருக்குதா, ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கோர்ஸ்க்கு மேலேயாச்சும் அக்ரிடேஷன் இருக்கணும். இப்போ இந்த RMK காலேஜ் நல்ல காலேஜ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி 9 கோர்ஸில் 7 கோர்ஸ்க்கு அக்ரிடேஷன் வாங்கிட்டாங்க. புதுசாக ஆரம்பித்த 2 கோர்ஸ்க்கு வாங்கலை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சிபின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த 2 கோர்ஸ்க்கு அவங்க வந்து அக்ரிடேஷன் வாங்கலை. ஏன்னா அது புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க 2020. ஸோ 2 பேட்சாச்சும் மினிமம் போகணும் அந்த கோர்ஸ்லேருந்து. அப்போ தான் அக்ரிடேஷன் உங்களுக்கு தருவாங்க. ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கிக்கலாம். அந்த காலேஜோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல்ஸு எல்லா ஃபெசிலிட்டிஸ் வைஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்தளவு உண்மைத்தன்மையும் தெரில ஃபெசிலிட்டிஸ் வைஸ். பிகாஸ் காலேஜ் தான் உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு இந்த இது அனுப்பணும் டீட்டெயில்ஸு. அதை கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு புக்லெட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் இந்த அக்ரிடேஷன் ஷுர் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு காலேஜுக்கும் உங்களுக்கு இந்த அக்ரிடேஷன், நேக்கு, கோர்ஸ் எப்போ ஆரம்பித்தாங்க, எவ்வளோ இன்டேக்கு, இப்படி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய காலேஜ் இருக்கிறதுனால போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ டைமிங் நான் ஸ்க்ரால் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து எந்த காலேஜ் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ ஸோ அந்த காலேஜோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கிளியராக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த காலேஜ் நல்ல காலேஜ் தான்றதை ஐடென்டிஃபை பண்ணுறக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்படி பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா காலேஜோட டீட்டெயில்ஸும் நமக்கு வந்து லைனாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நான் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஓகே, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அனெக்ஷர் பேஜுக்கு நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சாய்ஸ் ப்ரிப்பரேஷன் சீட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் TNEA அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு நேம் இருக்கும், உங்களுடைய நேம். அதுக்கடுத்து உங்களுடைய கட் ஆஃப். அவங்க கொடுத்துருக்க நோட்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த நோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி நான் என்னுடைய சாய்ஸ் லிஸ்ட் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அண்ட் சூப்பரான ஒரு 4 டிப்ஸ் நான் போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சாய்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு சாய்ஸ்க்கும் உங்களுக்கு கோட் நம்பர் அண்ட் பிரான்ச் கோட் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழில் அதே இது கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் புரியாதவங்களுக்கு தமிழில் நீங்கள் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மெம்பர்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஃபீஸ் கமிட்டி. கவர்மெண்ட் ஒரு ரூல் வச்சுருக்காங்க, இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஒருவேளை அதை தாண்டி உங்களுக்கு வாங்குற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தகவல் தெரிய வந்தால் இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலேஜில் ஃபீஸ் அதிகமாக வாங்குறாங்க நீ உங்ககிட்ட கொடுத்ததை விட, ஸோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீஸ்க்கு மேலே உங்களுக்கு வாங்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா 50,000 per annum நான் அக்ரிகேட்டட் கோர்ஸ். அக்ரிகேட்டட் கோர்ஸ்னால் 55,000 per annum. BE, BTech ஆர் கேட்டகரி 2க்கு வந்து 85,000, 87,000. ஸோ இப்படி ஒவ்வொரு கேட்டகரியாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் டீட்டெயில்ஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீ ரீஃபண்ட் ரிக்வெஸ்டேஷன். ஸோ கவுன்சிலிங்க்கு நீங்கள் ஒரு 5,000 கட்டுற மாதிரி இருக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. அப்ளிகேஷன் போடும்போது ஒரு 500 நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ ஒரு 5,000 கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டில் 80%. ஸோ எவ்வளோ நீங்கள் பே பண்ணியிருக்கீங்களோ அதில் 80% உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் அப்படியே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதில் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இவ்வளோ நான் பே பண்ணியிருக்கேன், இந்த டேஷில் இது கொடுக்கணும், அப்ளிகேஷன் நம்பர், காலேஜ் கோட், பிரான்ச் ஆஃப் ஸ்டடி. ஸோ இப்படி எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இது எங்கே கொடுக்கணுமோ அங்கே போய் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இந்த 2 அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பாக கொடுத்துட்டாங்க என்னென்னலாம் நடக்கும்னு. அறிவிப்பு வெளியாதல், அதுக்கடுத்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரோட இது. ஸோ லாஸ்ட் இயர் டேட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து இணையதளம் மேற்பட்டக 52 உதவி மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இல்லை இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுக்கு ரேண்டம் நம்பர் வரும். அதுக்கடுத்து அசல் சான்றிதழ்களை சரிபார்த்தல் உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுடைய டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தரவரிசை பட்டியல் வெளியிடுதல், உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், அடுத்து கலந்தாய்வு நிறைவேற்றல், பெஸ்ட்டு விஷஸ் சொல்லியிருக்காங்க.
ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா TNEA புக்லெட் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இந்த புக்லெட்டோட பிடிஎஃபோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தேவைப்படணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.